இரவு 24 ஹவர்ஸும் இயங்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டெல்லியோட செங்கோட்டை தான். நைட் ஒரு 12 மணிக்கு மேல இந்தியா கேட் பகுதியில கூட நிக்க விட மாட்டாங்க. ஆனா செங்கோட்டை பகுதியில இவ்வளவு இருக்கு. நான் இந்த டீட்டெயில் சொல்லும் பொழுது உங்களுக்கு எல்லாம் மலைப்பா இருக்கும், இவ்வளவு இருக்குமா அப்படின்னு. அப்போ எவ்வளவு செக்யூரிட்டி போடுவாங்க. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் வராங்க அப்படின்னா எவ்வளவு செக்யூரிட்டி இருக்கும். அதனாலதான் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அப்படியான ஒரு இடத்துல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்தியா மொத்தமுமே அந்த அலறல் சத்தம் அப்படின்றது கேக்குது. இல்ல, குறிப்பா இந்த வெடி சத்தம் கேட்ட உடனேயே நிறைய மக்கள் வந்து அதிர்ச்சியா வந்து பார்த்திருந்தாங்க. இல்ல, கேள்வி என்ன அப்படின்னா, அந்த வெடிச்ச அந்த இடம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு முதல்ல? அதுதான் ரொம்ப முக்கியம். என்னன்னா ஆஹ் நம்மளால வெளியே இன்னும் பார்க்கவே முடியலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு 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 தாக்குதல், அப்படியான ஒரு சேதம் தான் ஏற்பட்டிருக்கு. நான் புல்வாமா அட்டாக் நடந்துச்சு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல 2019. அந்த சமயத்துல புல்வாமா அட்டாக் நடந்த அடுத்த நாள் வந்து நான் நேர்ல ஆன் ஸ்பாட் ரிப்போர்ட்டிங்காக நான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். நான் அதை கம்பேர் பண்ணும் பொழுது இதோடைய வீரியம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு ஹைவேஸ்ல ஒரு ஒரு ரோட்ல கொஞ்சம் குடியிருப்புகள்லாம் தள்ளி இருக்கும். அந்த இடத்துல ராணுவ வாகனத்தை குறி வச்சு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. நம்மளுடைய ராணுவ வீரர்கள் உயிர் தியாகம் செஞ்சிருந்தாங்க. ஆனா அதோடைய பாதிப்பு அப்படின்றது உயிர் பலி எண்ணிக்கை அதிகமா இருக்கலாம். ஆனா அந்த பதற்றம் இருக்குல்ல, ஏன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல அது வழக்கமாக இப்படியான தாக்குதல் சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கக்கூடியது. பீப்புள் யூஸ் டு அதை வந்து அவங்க ஒரு வாடிக்கையான தினந்தோறும் நடக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக தான் இருந்துச்சு. ஆனா டெல்லியை பொறுத்த வரைக்கும் இப்படியான ஒரு இடத்துல, சுற்றுலா தலமான இப்படி ஒரு இடத்துல நடந்திருக்கக்கூடிய அந்த தாக்குதல் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஏன்னா சிக்னல்ல மூவிங் கார்ல நடந்துகிட்டு இருக்கிறப்போ, இப்ப நான் இவ்வளவு டீடைல் சொன்னேன். அப்ப நம்ம கற்பனை பண்ணிக்கணும், அந்த சிக்னல் அதுதான் மெயின் சிக்னல். கரெக்டா ரெட் போர்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மெயின் சிக்னல். நீங்க இரவு 1 மணிக்கு போனீங்கனாலும் அங்க டிராபிக்கா இருக்கும். அப்ப எத்தனை வாகனங்கள் நின்றுட்டு இருக்கும். சரியா 6:52னா அதுதான் கரெக்டா வேலை முடிஞ்சு எல்லாம் திரும்பக்கூடிய இடம், ஷாப்பிங் வரலான்னு வரக்கூடிய டைம், எல்லாத்துக்குமே ஒரு உகந்த நேரம். அப்ப அந்த இடத்துல நிக்கிறப்போ நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நின்றுகிட்டு இருந்திருக்கு. இந்த வெடி விபத்து, இந்த தாக்குதல் நடந்த உடனேயே பக்கத்துல இருந்த அத்தனை வாகனங்களுமே வெடிச்சு சிதறி இருக்கு. உடல்கள் அடையாளம் காணப்படாத அளவுக்கு சிதறி போயிருக்கு.